சென்ற சிங்கிள் சிங்கம் வந்து ஒரு இயக்கத்தோட இல்லாம தனிப்பட்ட முறையில இவ்வளவு மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்றது வந்து அது உங்களுக்கு அபரிதமான திருப்தி கொடுக்குதுன்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க பேசுறப்ப உங்க கண்ணுல வந்து அந்த வெளிச்சம் வந்து ரெண்டு விஷயத்துல, அந்த தண்ணி, இந்த மரம் அப்படின்னு அப்படியே 2000 ரூபாய் 3000 அது வந்து ரொம்ப புனிதமா இருக்கு. நல்ல விஷயன்றத விட ரொம்ப புனிதமா இருக்கு. ஏன்னா நம்ம தான் இருக்கிறத பார்க்க போறோமா இல்லையான்னு தெரியல. சீனியார்ஸ்ல இருந்து ஒரு 100 வயசுக்கு அப்புறம் நம்ம இருக்க போறது இல்ல. ஆனா அதோட பலன் வந்து நம்ம சந்ததி கிடைச்சாலும் அதுவே வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு திருப்தி. அது ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லாம நீங்க சொல்ற அந்த எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த பசங்கள்லாம் இப்ப வேலைக்கு சொன்னீங்க இல்லையா, படிச்சுட்டு வேலைக்கு இருக்காங்க. இந்த குரூப்ல வந்து நீங்க எப்படி டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், 10th 12th அப்படி வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே குரூப் மாதிரி வச்சிருக்கீங்க? அதான் நான் என்ன கேட்கறேன்னா, 12th படிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு குரூப், டிகிரி படிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு குரூப், இல்லைன்னா ஐடி வேலை தேடுறவங்களுக்கு ஒரு குரூப், ஃபேக்டரி வேலை தேடுறவங்களுக்கு குரூப், அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா எப்படி அது சீனியர் அது கொஞ்சம் விளக்கங்களேன். ஆனா இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா காமனான குரூப் தானா? இந்த மாதிரி ஐடி இந்த மாதிரி தனித்தனியா இல்ல. ஓகே ஓகே. ஏன் அந்த மாதிரி தனித்தனியா இப்ப செயல்பட முடியலன்னா அதுக்குரிய நேரம் இல்லை எங்களுக்கு. கரெக்ட். அது ஒரு ஆசை இருக்கு, அது வந்து ம். நேரம் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால எல்லா விதமான ஜாபுமே அதுல நாங்க போஸ்ட் போடுவோம். ஸோ அதுல தேவையானவங்க வந்து எடுத்துட்டு மத்ததை வந்து அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ ம். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஃபியூச்சர் பிளான் இருக்கு. அதுக்குரிய நேரங்கள்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா அதை நான் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா சரி, இப்ப நீங்க வந்து பிசிக்கலா நீங்க இறங்கி பண்ண போறல, சீனியர்ஸ் வந்து ஒரு டீம் வச்சு பா இப்படி பண்ணப்பா அப்படி பண்ணா அந்த மென்டரிங் பண்ணாலே போதும். அந்த சேனலை கரெக்டா இது இப்படி பண்ணோம், இது இப்படி பண்ணோம், அதை அப்படி பண்ணணும்னு சொன்னாலே பசங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க மானிட்டர் தான் பண்ண போறீங்க. நீங்க உங்க அந்த மீதி 2 நாள்ல வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக இதுக்கு ட்ரீ பிளான்டேஷனு, குளம் தூர் வாடுறது, பசங்களுக்கு படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது, ப்ரொவிஷன். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து டைமை வந்து அலாட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா கிடைக்கும். சீனிவாசனுக்கு கண்டிப்பா. என்ன விஷன்? என்ன விஷன் இன்னும் ஒரு 5 வருஷத்துல விஷன். என்ன பண்ணணும்? இதுவா இல்ல, ப்ரொஃபஷனலா இல்ல, ப்ரொஃபஷனலா அது தனி. நான் இந்த இந்த இதுல வந்து உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு ஒரு ஆசை, என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும்ன்ற ஒரு ஆசை. நான் வந்து எங்கேயுமே வந்து என்ன தன்னார்வலர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மனிதன் அப்படின்னாலுமே வந்து சமூக பிராணின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து சொசைட்டியோட தான் அவனால வாழ முடியும். அவனால தனியா வாழ முடியவே முடியாது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம தன்னார்வலர்னு சொல்றத எந்த மீனிங்கும் கிடையாது. என்ன மாதிரி என்னோட எண்ணம் கொண்ட எல்லா மனிதர்களுமே வந்து என்ன மாதிரியே எல்லாரும் மாறணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இதுதான் என்னோட மிஷன். அதாவது எப்படி சொல்றேன்னா, நான் இப்போ மரம் நடுறேன் அப்படின்னா என்ன பார்த்துட்டு ஒரு 100 பேர் மரம் நட வரணும். சோ என்ன பார்த்துட்டு ஏரி குளங்களுக்காக வரணும். இது மாதிரி எல்லாருமே வந்து இணையணும் அப்படிங்கிறத வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட மிஷன். பெரிய விஷயம். எனக்கு என்ன ஆசைன்னா, இப்ப ரீசெண்டா அந்த வாட்ஸ்அப்ல அந்த மேகாலயாவோ நாகாலாண்ட்லயோ ரோடு அப்படியே வளைஞ்சு இருக்குது, நடுவுல ஒரு கோடு இருக்கு. அந்த கோடுக்கு அந்த பக்கம் தான் அவ்வளோ வண்டிங்க நிக்குது, அவ்வளோ அழகா நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்லன்னா அப்படி ஏறி 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 வந்து நிற்பாங்க. அதை பார்த்து எனக்கு அப்படியே அவ்வளோ, ஏப்பா போலீஸ் இல்ல, பேரிகேட்ல, வெறும் அந்த வெள்ளை கோடை மட்டும் பார்த்து அந்த பக்கம் நிக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே எனக்கு இந்தியாலயா அப்படின்னு ஒரு, அது எல்லாமே 2 வீலர்ஸ் தான். எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்க பண்ற எஃபோர்ட் வந்து 51 ஏரியால அதாச்சும் நான் போறப்போ எல்லா மக்களும் கரெக்டா சிக்னல் நின்று ஹெல்மெட்டோ போட்டு சீட் பெல்ட்டை போட்டு சைலண்டா அப்படியே பொறுமையா, ரொம்பலாம் கிடையாது, 50 செகண்ட் 60 செகண்ட் தான். அது அது உண்மைதான். அதுதான் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா சொல்லுவாங்களா, அடி மேல அடி வச்சு அம்மியும் நகரன்ற மாதிரி, நீங்க பண்ண 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 மக்களுக்கு வந்து பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அவங்களுக்காக சொல்றாங்க, நம்மளுக்கு தானே சொல்றாங்க, அந்த எண்ணம் வந்ததுனால ஐ திங்க் அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றி தான். ஆனா கண்டிப்பா. எப்படி உன்னால டைம் எல்லாம் அலாட் பண்ண முடியுது இந்த 2 நாள்ல, வீக்கெண்ட்ஸ்ல? ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒரு சில நேரத்துல வந்து எனக்கே ரொம்ப ப்ரெஷர் வந்துடும். ஸோ ஐயோ. அதை வந்து ஏன்னா இப்பவே எனக்கு பைப்லைன்ல பாத்தீங்கன்னா 3 காலேஜ் ரிக்வஸ்ட் இருக்கு ஃபீஸ் கட்டுறது, 2 ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற ரிக்வஸ்ட் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஜாப் போஸ்ட் போடணும். இந்த வாரம் களப்பணி இருக்கு. இந்த மாதிரி நிறைய. அது இல்லாம குடும்பத்துல இருக்கிற ஒரு சில வேலைகள் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது உண்மையாவே எனக்கு ஸ்ட்ரக் ஆயிரும். மைண்ட் ஒரு மாதிரி ஐயோ என்னடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரக் ஆகும். அப்போ வந்து
கொஞ்சம் பொறுமையா இல்ல இந்த இது இப்ப பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி டைமை ஒதுக்கி வந்து ஒரு பண்றதுனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதே நேரத்துல அது மூலியமா கிடைக்கிற மன திருப்தி வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சு. இப்ப நீங்க புரியுது. காலையில எனக்கு கால் பண்ணும்போது கூட நான் அராபத் ஏரியில தான் இருந்தோம். அது ஃபுல்லா என் உடம்பு ஃபுல்லா சாக்கடையா இருந்தது. அந்த ஆகாய தாமரை எடுத்து போட்டுட்டு இதை நிற்கும் போது ஒரே சாக்கடையா இருந்தது. அதனால உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் கொடுங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருந்தேன். இன்னும் பிரச்சனை இல்லை. So, ஒரே செகண்ட் அதை சார்ஜரை உண்மையாவே போட்டு. கஷ்டம்தான். உண்மையாவே கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம மனசார பண்ணும்போது அந்த கஷ்டங்கள் வந்து தெரியாது. கரெக்ட் கரெக்ட். நீங்க சொன்னீங்களே பயணிச்சு நூத்து நூத்துக்கு நூறு. அது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா பட் அந்த மன திருப்தி வந்து இருக்குதுன்னா ஒரு கரண்ட். ஸோ அந்த மனசு திருப்தி வந்ததுனாலே பெரிய விஷயம். அதே வந்து ஒரு திருப்தி தான். ப்ரெஷர் வந்து இந்த கேபிள் அதுல பவர் கேபிள். வேற எதுவும் இப்போ பிளான் எல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க? ஐ மீன் அந்த ஏரியா மட்டும் தான் பார்க்க போறீங்களா?